யாழ்ப்பாண கல்லூரி பழைய மாணவர், ஆசிரியர், அதிபர், யாழ்ப்பாண கல்லூரி ஆளுநர் சபையின் அங்கத்தினர், யாழ்ப்பாண கல்லூரி ஆளுநர் சபையின் தலைவர், தென்னிந்திய திருச்சபையின் பேராயர், தமிழ் அறிஞர், நூலாசிரியர், தமிழும் கிறிஸ்தவமும் இசையும் என பல தலைப்புகளின் ஆராய்ச்சியாளர், மதிப்பிற்குரிய பேராயர் டாக்டர் எஸ். ஜெபனேசன் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கிற இந்த தொகுப்பிற்காக மழை நாளொன்றில் அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறேன். நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் மாணவராக இருந்த காலத்தில் உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் பற்றியும் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். அந்த காலத்து யாழ்ப்பாண கல்லூரி மிகச்சிறந்த ஆசிரியர் குழுக்களை கொண்டிருந்தது. திரு S.V. பாலசிங்கம் அவர் பின்னர் யாழ்ப்பாண கல்லூரி அதிபராகவும் பணியாற்றி இளைப்பாற முன்னர் மறைந்து விட்டார். அதைவிட மதியாபரணம் என்ற ஒரு தமிழ் ஆசிரியர் அவரும் நன்றாக கற்பித்தார். இப்படி ஒரு சிறந்த ஆசிரியர் கூட்டம் அப்பொழுது இருந்தது. அப்பொழுது கல்லூரி அதிபராக இருந்தவர் செல்லையா. அவரை நாங்கள் பாஸ் செல்லையா என்று சொல்லுவோம். அவரை போல கண்ணும் கருத்துமாக ஒரு கல்லூரியை வளர்த்தவரை நான் இதுவரை ஒரு இடத்திலும் காணவில்லை. அவருக்கு கல்லூரி தான் உயிர். அவ்வளவு கணவனமாக படிப்பித்து அதே நேரத்தில் அவர் பிசிக்ஸ் ஆசிரியராக இருந்தார். அவர் ஒரு சிறந்த அதிபர். அவருக்கு கல்லூரியை தவிர வேறு ஒன்றிலும் நாட்டம் இல்லை. கல்லூரியினுடைய வளர்ச்சி, விளையாட்டுத் துறையிலே அவர் சாதிக்க வேண்டிய பெருமைகள், மாணவர்களுடைய ஒழுக்கம் எல்லாவற்றிலும் மிக மிக கவனமாக இருந்து பள்ளிக்கூடத்தை நடத்தினார். ஆகையினாலே இந்த யாழ்ப்பாண கல்லூரி வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை அளித்தது. வேறு கல்லூரிக்கு போயிருந்தால் என்னுடைய ஆங்கில அறிவு, வரலாற்று அறிவு, மற்றது தமிழ் அறிவு பெருகி இருக்குமோ தெரியாது. அந்த காலத்து யாழ்ப்பாண கல்லூரி மிகச்சிறந்த ஆசிரியர் குழுக்களை கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு அதிபர் சொன்னார், யாழ்ப்பாண கல்லூரி அதிபர், இந்த கல்லூரி இவ்வளவு பெருமையாக இருந்ததற்கு காரணம் இங்கே இருக்கிற கட்டிடங்களும் அமெரிக்காவில் இருக்கிற நிதியும் இதுகள் அல்ல, இங்கே ஜாம்பவான்கள், கல்வித்துறையிலே ஜாம்பவான்களாக விளங்கியவர்கள் இங்கே விழாவினார்கள். பிகாஸ் இட் வாஸ் a place where intellectual giants moved, roamed. இது intellectual giants. அப்பொழுது எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் மட்டுமன்றி வேறு துறைகளிலும் சிறந்த ஆசிரியர்கள் அப்பொழுது இருந்தார்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுதும் நினைத்து பார்த்து அவருடைய கதைகளை சொல்லுகிறோம். நான் ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறேன், கண்டதும் கேட்டதும் என்று. அதிலே சில ஆசிரியர்களை பற்றி சுவையான தகவல்களை கொடுத்திருக்கிறேன். யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்கள் அந்த காலத்திலே மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். அது என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பள்ளி பருவத்திலே நான் பெற்ற அனுபவம். யாழ்ப்பாண கல்லூரி எனக்கு தந்த கல்வி இப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வரலாற்று ஆசிரியர் S.V. பாலசிங்கம். S.V. பாலசிங்கம் இறந்த பொழுது நான் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன் உதயதாரகை பத்திரிகையிலே. அதற்கு பிறகுதான் யாழ்ப்பாண கல்லூரியினர் என்னை அங்கே ஆசிரியராக வரும்படி அழைத்தார்கள். அதுவரையும் நான் கண்டியிலே புனித அந்தோனியார் கல்லூரியிலே தான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். இந்த கட்டுரையை பார்த்த பிறகு கதிர்காமர் முந்திய பிரின்சிபல் சொன்னார், the type of person we must have என்று சொன்னார். அதாவது பாலசிங்கத்தை பற்றி நான் எழுதிய கட்டுரை. அது ஒரு மிகவும் சிறப்பான அனுபவம். அவரை போல அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. அப்பொழுது AL பரீட்சை சென்ட் ஜான்ஸ் காலேஜில் தான் நடைபெறுகிறது. சென்ட் ஜான்ஸ் காலேஜிலே நடைபெறுகிற பொழுது எங்களை மிஸ்டர் பெவிங்க் என்பவர் நம்முடைய வேனிலே கூட்டிகிட்டு போவார். திரும்பி வருகிற பொழுது பள்ளிக்கூட கேட்டிலே பாலசிங்க மாஸ்டர் நிற்பார். நின்று ஒவ்வொரு கேள்வியையும் கேட்டு, நீ இதுக்கு எப்படி எழுதினா, நீ இதுக்கு எப்படி எழுதினா, நீ இதுக்கு எப்படி எழுதினா, ஒவ்வொரு மாணவனையும் கேட்டுவிட்டுத்தான் வீட்டுக்கு போவார். அதுவரையும் அவர் பள்ளி வாசலிலே நின்று இந்த மாணவர்கள் என்ன மாதிரி எழுதினார்கள் என்று அவர் கேட்டு தெரிந்து கொள்வார். இதை போல எனக்கு இன்னும் ஒரு ஆசிரியர் கிடைத்தவர். நான்
மதுரை தமிழ்நாடு இறை கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு, அதாவது பைபிள் ஸ்டடி, அதிலே ஒரு செக்ஷன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்டை எனக்கு நன்றாக கற்பித்தவர் ஞான ராபின்சன் என்ற ஒரு அறிஞர். ஆகையினாலே நான் பல இடங்களிலே சொல்லுவது, எனக்கு வரலாறு பாலசிங்கம் தந்த கொடை, பழைய ஏற்பாடு ஞான ராபின்சன் தந்த கொடை. இந்த 2 துறைகளிலும் நான் ஆற்றல் உள்ளவனாக இருப்பதற்கு காரணம் இந்த மகான்கள் தான். துரதிர்ஷ்டவசமாக 2 பேருமே இப்பொழுது இல்லை. ஆனால் அவர்களுடைய நினைவுகளை சுமந்தபடியே நான் என்னுடைய கல்வி பணியை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரியிலே விஞ்ஞானத்துறையிலும் பல சிறந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி நான் கண்டதும் கேட்டதும் என்ற நூலிலே எழுதியிருக்கிறேன். அதிலே ஒருவரை பற்றி நான் குறிப்பிடலாம். அவர்தான் திரு எல்எஸ் வில்லியம்ஸ். அவர் மிகவும் சிறந்த ஒரு இரசாயனவியல் ஆசிரியர். அவருக்கு ஆங்கிலம் மிக முக்கியம். அப்பொழுது இங்கே படித்த ஒரு மாணவர் போயட் பச்சை தண்ணி என்று கவிதைகளை எழுதினார் ஆசிரியர்களை பற்றி. அதிலே வில்லியம்ஸை பற்றி என்ன எழுதினார் என்றால், those who attend this chemistry class in English language credit pass. Those who attend this chemistry class in English language credit pass. அவருக்கு ஆங்கிலத்திலே பிளவிட்டால் கடும் கோபம் வரும். ஒரு முறை ஒரு வகுப்பம் விட்டு, that is all about equal and right. Now if you have any question, he or she may get up and ask the question. ஒருவர் எழும்பி மிக மோசமான ஆங்கிலத்திலே கேள்வியை கேட்டார். ஆங்கிலத்திலே பிளவிட்டார். அவருக்கு கடும் கோபம் வரும். சரியோ, will you please get out, now don't step into this class என்று கலைத்து விட்டார். பிறகு அந்த ப்ரொசீஜர் என்னன்னா, வீட்டை போகணும், வீட்டை போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுது இந்த மாணவர் போய் அங்கே இருக்க, அவர் வில்லியம்ஸ் பகல் நித்திர கொண்டுட்டு வெளியே வந்தார். வந்து சொன்னார், you had every right to ask that question, but I did not like the malice with which you asked the question. ஏனென்றா ஆங்கிலத்திலே பிழை என்று அவருக்கு கோபம். இப்படி அந்த காலத்திலே எங்களுடைய ஆசிரியர்கள் மிகச்சிறந்த பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் இல்லை, ஸ்டாண்டர்டைசேஷனும் இல்லை. ஆனபடியினாலே மாணவர்கள் இங்கே மலையகத்திலிருந்து வருவார்கள், மட்டக்களப்பிலிருந்து வருவார்கள், சிங்கள மாணவர்கள் வருவார்கள், பரங்கி மாணவர்கள் வருவார்கள். எல்லாரும் சேர்ந்த ஒரு இடமாக யாழ்ப்பாண கல்லூரி அப்பொழுது இருந்தது. அப்போது இங்கே படித்துவிட்டு பல்கலைக்கழகம் போகிறதுக்கு வருவார்கள். அதைவிட பட்டதாரி பிரிவு இருந்தது. அங்கே லண்டன் பரீட்சைகளுக்கு, லண்டன் பல்கலைக்கழக பரீட்சைக்கும் மாணவர்களை தயார் செய்தார். இதற்கும் மாணவர்கள் வந்தார்கள். அப்போது ஒரு சிறு பல்கலைக்கழகமாகவே அப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரி இயங்கி வந்தது. அதிலே அந்த காலத்திலே படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பட்டதாரி பிரிவுக்கு தலைவராக இருந்தவர் ஒரு அமெரிக்கர். அவருடைய பேர் எஸ்கே பங்கர். யாழ்ப்பாண கல்லூரி உயர்தர பாடசாலை ஹைஸ்கூல் என்ற பிரிவுக்கு தலைவர் செல்லையா. அவரை நாங்கள் பாஸ் செல்லையா என்று சொல்லுவோம். இந்த 2 பேருடைய தலைமையின் கீழே கல்லூரி மகோன்னத நிலை அடைத்தது. இதை பங்க செல்லையா ஈரா என்று சொல்லுவோம். பங்க செல்லையா ஈரா, அதுதான் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பொற்காலம். அந்த காலத்திலே படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலே கிடைத்த அந்த அனுபவத்தை வைத்து கொண்டுதான் இன்று வரை இந்த ஆசிரியர் தொழிலிலே நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக எப்போது நீங்கள் இணைந்து கொண்டீர்கள்? அந்த பணியிலிருந்து எப்போது நீங்கள் ஓய்வு பெற்றீர்கள்? யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ஆசிரியராக இருந்தபோது பெற்ற அனுபவங்கள் என்ன? யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியராக நான் நியமனம் பெற்றது 1969ஆம் ஆண்டு. ஆனால் நான் பல்கலைக்கழக படிப்பை முடித்தது 1962ஆம் ஆண்டு. ஆனால் உடனடியாக யாழ்ப்பாண கல்லூரியிலே எனக்கு பதவி கிடைக்கவில்லை. ஆனபடியினாலே நான் கண்டியிலே இருந்த புனித அந்தோனியார் கல்லூரியில், சென்ட் ஆந்தனிஸ் காலேஜ் படுகஸ்டோர் கண்டி, இந்த கல்லூரியிலே தான் நான் 6 வருஷம் படிப்பித்தேன். அது எனக்கு மிகச்சிறந்த அனுபவம். அதில் சிங்கள மாணவர்கள், பரங்கி மாணவர்கள், பரங்கி ஆசிரியர்கள்,
அவர்களோடு பழகுகிற நல்ல வாய்ப்பு கிடைத்தது. 69ஆம் ஆண்டு தான் பாலசிங்கம் அவர்கள் இறந்த பிறகு என்னை வரலாற்று ஆசிரியனாக இருக்கும்படி யாழ்ப்பாண கல்லூரி என்னை அழைத்தது. ஆகவே 1969ஆம் ஆண்டு தொடக்கம் நான் யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியனாக இருந்தேன். ஆசிரியப் பணி தொடர்ந்து நடைபெற்றது. நான் சப்ளினாகி, அதுக்கு பிறகு துணை அதிபராகி, இணைத்துணை அதிபராகி, அதுக்கு பிறகு கல்லூரி அதிபராக 1988ஆம் ஆண்டு நான் நியமனம் பெற்றேன். 1988 அதில் இருந்து நான் 5 வருடம் அதிபர் பதவியை நடத்தி வந்தேன். அதிபர் பதவியை அது மிகவும் கஷ்டமான காலம். அப்பொழுதுதான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் முதலிலே ஐபிகேவுக்கும் போராட்டம் நடந்தது. பிறகு ஐபிகே போன பிறகு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இப்படி பலவிதமான சிக்கல்கள். அதுகளுக்கு நாங்கள் இப்போ பார்த்தால் கல்லூரியை நடத்துவதே மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த நேரத்திலே ஜாஃப்னா டயசிஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அதனுடைய பிஷப்பாக இருந்த டிஜே அம்பலவாணர் ரிட்டையர் பண்ண வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்பொழுது அவர் அங்கும் இங்கும் பார்த்தார், தன்னுடைய பணியை தொடர்வதற்கு யார் மிகச்சிறந்த போதகர்மார், நல்ல ஆங்கிலத்திலே பெங்களூரிலே செரம்பூரிலே படித்தவர்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போய்விட்டார்கள். நான் அங்கே அதிபராக இருந்த பொழுது, அதிபராக வர முன்பு இந்தியாவிலே 2 வருடம் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே வேத சாஸ்திரம் கற்று பிடி பட்டம் பெற்றுட்டேன், பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி. அம்பலவாணர் எனக்கு சொல்லவில்லை, சொல்லி தனது திட்டத்தை சொல்லவில்லை. என்னைக்கு ஒரு நாள் சொல்லி ஐ எம் கோயிங் டு ஆர்டைன் யூ என்று முதல்ல டீக்கன், பிறகு ப்ரெஸ்பிட்டர் ஆர்டினேஷன் கொடுத்து என்னை ரெடி பண்ணி வச்சிருந்தார். 1993 5 வருடம் முடிஞ்சது கல்லூரி அதிபர் வேலை. நீங்கள் இங்கே பிஷப் வேலையை எடுக்க வேண்டும் என்று, பிஷப் வேலை எடுக்கிறது என்று அவர்கள் தீர்மானித்து, பிறகு ஒரு தேர்தல் நடந்தது. தேர்தலிலே அவர்கள் என்னை தெரிந்தார்கள், அடுத்த பிஷப் ஜெபனேசன். அது தொடக்கம் நான் 1993 தொடக்கம் 2005 வரை பேராயராக பிஷப்பாக பணியாற்றினேன். 2005ஆம் ஆண்டு எனக்கு 65 வயதாகிவிட்டது. அப்போது எங்களுடைய இளைப்பாறும் வயது 65, இப்பொழுது 67 ஆக்கி இருக்கிறார்கள். அப்பொழுது 65. அப்போ 65 வயது எனக்கு வந்த பொழுது 2005ஆம் ஆண்டு நான் இளைப்பாறினேன். இதுதான் என்னுடைய கல்லூரி அதிபர் வேலை, அப்புறம் பேராயர் வேலை. இப்படியான காலகட்டத்திலே நான் பேராயராக இருந்த பொழுது யாழ்ப்பாண கல்லூரி இயக்குனர் சபையின் அங்கத்தவராகவும் பின்னர் அதனுடைய தலைவராகவும் இருந்தேன் அந்த காலத்தில். அப்போ அது ஒரு காலகட்டம். யாழ்ப்பாண கல்லூரி ஆங்கிலத்தை முன்னிலைப்படுத்துகிற ஒரு கல்லூரி. நீங்கள் ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் தமிழ் சங்கங்களும் தமிழ் மன்றங்களும் வலுப்பெற்று நாடகங்கள், பேச்சு போட்டிகள், பட்டிமன்றங்கள், பாரதி விழாக்கள் என நிறைய மாணவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களால் இது எப்படி சாத்தியமாயிற்று? தமிழை படிப்பதில், தமிழை போதிப்பதில் எப்பொழுதும் எனக்கு விருப்பம் இருந்தது. குறிப்பாக ஏஎல் மாணவர்களுக்கு நான் இந்த காலமாக தமிழை கற்பித்து கொண்டு வந்தேன். அது மட்டுமல்ல, அப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரியிலே தமிழ் சங்கம் என்ற ஒரு சங்கம் இருந்தது. அதற்கு நான் ஒரு காலத்திலே தலைவராக இருந்தேன். எனக்கு பின்னர் பிரபல திரைப்பட இயக்குனர் பால் மகேந்திரா அவர்களும் அதற்கு தலைவராக இருந்தார். இந்த தலைவராக தமிழ் மன்றத்துக்கு இருக்கின்ற பொழுது பல விழாக்களை நடத்தினோம். குறிப்பாக பாரதி விழாவை தொடங்கி ஒவ்வொரு வருஷம் இன்று வரை யாழ்ப்பாண கல்லூரியிலே பாரதி விழா நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதைவிட பல நாடகங்கள், மற்ற பட்டிமன்றங்கள், இதைகளெல்லாம் நடத்தினோம். இதிலும் சிறப்பாக நாங்கள் செய்தது என்னவென்றால் ஒரு திரைப்பட தயாரிப்பு. அது
1983ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் வெளிவந்தது. அது என்னவென்றால் கல்லூரி வசந்தத்தில். அப்பொழுது ஆற்றல் மிக்க மாணவர்கள் பலர் இருந்தவர்கள். நேசானந்தர் என்பவர் தான் இந்த படத்துக்கு முன்னுக்கு நின்று, நான் தமிழ்ச்சங்க போஷகராக இருந்தபடியினால் என்னை ஆசிரிய மேற்பார்வை என்று டைட்டிலில் போட்டுவிட்டு இந்த படத்தை தயாரித்தார்கள். அது பலவிதமான சிறப்புகளை கொண்டது. ஆனால் ஒரு கல்லூரியிலே ஒரு கல்லூரி மாணவன் என்ற முறையிலே அது வரலாற்றிலே இடம் பெற்றது. அதை மட்டும் முந்தி ஒரு படத்தை தயாரித்தார்கள், அதாவது பாச நிலா என்று ஒரு படம். அது அவ்வளவு வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் அப்பொழுது விஞ்ஞான அவ்வளவு முன்னேற்றமடையவில்லை. அங்கே கதைத்து கொண்டிருப்பார்கள், இந்தியாவிலே ஒரு டேப் ரெக்கார்டில் டயலாக் போய்கொண்டிருக்கும். இப்படித்தான் பாச நிலா ஓடியது. ஆனால் இந்த கல்லூரி வசந்தத்தில் நன்றாக அமைந்தது. என்னென்றால் கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் இவர்கள் எல்லாருமே நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஒரு கட்டத்திலே எங்களுக்கு பிரச்சனை வந்தது. கல்லூரி வசந்தத்தில் கதாநாயகியாக நடிக்கின்ற ஒரு பிள்ளை இங்கே நன்றாக நடித்திருக்கின்ற பொழுது வீட்டில் இருந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்தது, நடிக்க வேண்டாம் என்று. அதனாலே நானும் அந்த பாதுகாவலராக யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்த ஒரு ஆசிரியரும் கனகாலமாக பாதாடி கடைசியிலே அந்த பிள்ளை நடித்தது. அது என்னுடைய ஒரு சாதனை. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாண கல்லூரியினுடைய மாணவ சஞ்சிகை யங் ஐடியா, இதிலே அரைவாசி ஆங்கிலம் அரைவாசி தமிழ், இதிலே தமிழ் பகுதிக்கு நான் பொறுப்பாசிரியராக இருந்து பலருடைய ஆக்கங்களை பார்வையிட்டு அச்சிட்டு விடுவது என்னுடைய வேலையாக இருந்தது. அப்போது பல மாணவர்கள் எழுதியதை நான் திருத்தி நான் பார்த்து அதை அச்சிட்டு விட்டேன். துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது யங் ஐடியா அல்லது இளஞாயிறு இப்பொழுது வெளிவருவதில்லை. ஆனால் இது வெளிவர வேண்டும். இந்த பத்திரிகை பல எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது. ஒரு முறை ஞானம் பத்திரிகை ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர் முத்துலிங்கத்தை பற்றி எழுதித்தர சொன்னார். நான் என்ன செய்தேன், யாழ்ப்பாண கல்லூரி நூல் நிலையத்திலே பழைய இளஞாயிறு பத்திரிகைகளை எல்லாம் புரட்டி பார்த்து முத்துலிங்கத்தினுடைய கதைகள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் தொகுத்து அவருக்கு அனுப்பினேன். ஞானம் பத்திரிகை ஆசிரியர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அதை பிரசுரித்தார். அது மட்டுமல்ல, முத்துலிங்கம் அவர்களும், அவர் கனடாவிலே அப்பொழுது இருந்தவர், அவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, ஏனென்று இந்த கட்டுரைகளை எல்லாம் தேடி எடுத்தீர்கள். அப்படி முத்துலிங்கம் மட்டுமல்ல, எத்தனையோ எழுத்தாளர்கள் இந்த யங் ஐடியா மூலமாக, ஆங்கில எழுத்தாளர்களும் தமிழ் எழுத்தாளர்களும் வந்தார்கள். ஆனால் அந்த காலத்திலே ஆசிரியர்களை பற்றி, மாணவர்களை பற்றி, மாணவிகளை பற்றி எல்லாம் நன்றாக எழுதுவார்கள். அதிலே ஒருவர் காங்கேசர் என்றவர், அவர் பல்கலைக்கழகம் போகவில்லை, ஆனால் சிறந்த எழுத்தாளர். தன்னுடைய பெயரை பச்சைத்தண்ணி என்று சொல்லி பல கவிதைகளை எழுதினார். எனக்கு ஒரு விருப்பம் என்னவென்றால், பழைய இளஞாயிறு பத்திரிகைகளை புரட்டி பார்த்து அதில் வெளிவந்த கவிதைகளை ஒரு நூலாக வெளியிட வேண்டும். அதையெல்லாம் யாழ்ப்பாண கல்லூரி நூல் நிலையத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் மற்ற மாணவர்களும் இந்த யங் ஐடியாவினாலே வளர்ந்தவர்கள் பலர், தமிழ்ச்சங்கத்தினாலே வளர்ந்தவர்கள் பலர், மற்றது தமிழ் வகுப்புகளினாலே வளர்ந்தவர்கள் பலர். அப்பொழுது மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர்கள் யார் என்று சொன்னால் மதியாபரணம், மற்றது ஆர் பாலசுப்ரமணிய ஐயர், இவரும் ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர். இதைவிட அந்த காலத்தில் இன்னொரு ஐயர் இருந்தவர், எம்டி பாலசுப்ரமணிய ஐயர். இவர் ரோபஸ் ஸ்கவுட்டுக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்பொழுது நானும் ரோபஸ் ஸ்கவுட்டிலே ஒரு அங்கத்தவனாக இருந்தேன். அவரோடு பழகி அவரிடமிருந்து பலவிதமான அறிவை பெற்றுக்கொள்ள, அவர் சமஸ்கிருதம் படிப்பிப்பதற்கென்று இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர். சமஸ்கிருதம் படிப்பிப்பதற்காக அவர் சிவகங்காவில் இருந்து வந்தவர். அவரும் ஒரு சிறந்த அறிஞர். அவர்களுடைய படிப்பு மிக உன்னதமானது. அங்கே சமஸ்கிருதம் படிப்பித்து பலர் பிஏ லண்டன் பரீட்சையில் சித்தி அடைந்தார். சமஸ்கிருதத்துக்கு முன்பு, அதாவது செம்மொழி ஒன்றை படிப்பிக்க வேண்டும் என்றால் லட்டினை படிப்பித்தார்கள். லட்டின் படிப்பிக்கிற பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் வரவில்லை.
சமஸ்கிருதத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண பிறகு, குறிப்பாக MD பாலசுப்ரமணியம் படிப்பித்த பொழுது எல்லாரும் BA படிக்க தொடங்கிட்டார்கள், பாஸ் பண்ண தொடங்கினார். லட்டினை விட சமஸ்கிருதம் படிப்பது, சிறந்த ஆசிரியர்களிடம் படிப்பது சுலபமாக இருந்தது. அது ஒரு காலகட்டம். பின்னர் நான் யாழ்ப்பாண கல்லூரியை விட்டு நீங்கிய பின்பு பிஷப்பாக வந்தேன். அதுவும் எனக்கு ஒரு சிறந்த அனுபவம். ஏனென்றால் இந்தியாவுக்கு போவதும் இந்திய பேராயர்களோடு உறவாடுவதும், இன்று வரை பல பிஷப்மார் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிமார் பலர் என்னுடைய மனைவிக்கு தோழிகளாக இருக்கிறார்கள். அதுக்கும் நான் இப்போ ரிட்டையர் பண்ணி கனகாலம், அந்த பேராயர்களும் இப்பொழுது ரிட்டையர் பண்ணி இருப்பார்கள் அல்லது மறைந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த காலம் எனக்கு பல அனுபவங்களை தந்தது. அந்த தென்னிந்திய திருச்சபை என்றால் அதிலே தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அதாவது திராவிட மொழி பேசுகின்ற திருச்சபைகளினுடைய ஒன்றியமாக இருந்தது. ஆகையினாலே அப்பொழுதும் ஆங்கிலத்தில் தான் கூட்டங்கள் நடைபெறும். அது கூட்டத்திலே நாங்கள் இவர்கள் எல்லோரும் பழகுவதும் பேசுவதும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக, எங்களுக்கு ஒரு நல்ல அறிவார்ந்த அனுபவமாக இருந்தது. பழையனவற்றையெல்லாம் நினைப்பதும், பழையனவற்றையெல்லாம் பேணுவதும், பழையனவற்றையெல்லாம் மதிப்பீடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் அருகி வருகிற ஒரு செயலாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுது இந்த பழைய விஷயங்களை அறிந்தவர்கள் மிக மிக குறைவு. பலர் திரைக்கு அப்பாலே சென்று விட்டார்கள், பலர் பிற நாடுகளுக்கு சென்று குடியேறிவிட்டார்கள். இப்பொழுது எனக்கு வயது 84. இதுகளை எல்லாம் நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் இருந்து இந்த நாட்டிலே நடைபெற்றவற்றையெல்லாம் பார்த்தேன். மிஷனரிமார் வந்து இந்த பாடசாலைகளை தொடங்கி நடத்தினார்கள். 1961ஆம் ஆண்டு பாடசாலைகளை அரசாங்கம் சுவீகரித்தது. அதிலிருந்து ஒரு பெரிய வீழ்ச்சி திருச்சபைக்கு ஏற்பட்டது. 2 விஷயங்கள் திருச்சபைக்கு வீழ்ச்சியை கொண்டது. ஒன்று, பாடசாலைகள் சுவீகரிக்கப்பட்டது. மற்றது 83 கலவரத்துக்கு பின்னர் பல கிறிஸ்தவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இது 2லும் ஆனபடியினாலே இந்த காலகட்டத்திலே மிஷனரிமாருடைய வேலைகளை பலர் அவர்களுடைய கலாச்சாரத்தை அளித்தார்கள், பண்பை அளித்தார்கள், எங்களுடைய மரபுகளை சீரழித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது மிஷனரிமாருடைய உண்மையான தியாகம், அன்பு, கல்வி சேவை என்பனவற்றை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக 2 பெண்களை பற்றி நான் அதிகம் சொல்லுவது, ஒன்று உடுவல் மகளிர் கல்லூரியை ஸ்தாபித்த வின்ஸ்லோ அம்மையார், மற்றது இணுவல் வைத்தியசாலையில் 40 வருடங்களாக சேவை செய்த சபலா கர். இந்த 2 பெண்களும் எவ்வளவோ தியாகங்களை செய்து இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள். ஒரு பெண்ணினாலே, வின்ஸ்லோ அம்மையாருடைய பெண்ணினாலே பெண்களுடைய கல்வி தரம் உயர்ந்தது. மிக கஷ்டப்பட்டுத்தான் பிள்ளைகளை சேர்த்தார்கள். அதே போல் மிசிஸ் செல்வி இசபெல்லா கர் அவர்களுடைய சேவையினாலே இந்த பெண்கள் பிள்ளைப்பேற்றின் போது மடிப்பது மிகவும் நன்றாக குறைந்து விட்டது. அவருக்கு முன்னால் உள்ளூர் மருத்துவச்சிகள்லாம் இந்த பிள்ளைப்பேற்றை பார்த்தார்கள். கேரம்மா வந்து இணுவில வைத்தியசாலையிலே இந்த வைத்தியத்தை செய்த பொழுது பெண்கள் பிரசவத்தின் போது மதிப்பது மிக மிக குறைவாக இருந்தது. இந்த 2 பெண்களும் நினைவு கூறப்பட வேண்டும். இப்பொழுது இந்த விதமான ஒரு போக்கு இருக்கிறது. அதாவது இந்த மேல்நாட்டு மதத்தொண்டர்கள் வந்து எங்களை அழித்தார்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள் என்று. சரி, அப்படி இருந்தாலும் அதிலும் பார்க்க அவர்கள் தங்களை தியாகம் செய்து தங்களுடைய எண்ணத்தினாலே, அதாவது அவர்கள் நினைத்தார்கள் இந்த அவருடைய இறையிலின்படி நாங்கள் நரகத்துக்கு போவோம், எங்களை மோட்சத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அது ஒரு அவருடைய நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை விட அவர்கள் இந்த சேவையிலே நன்றாக ஈடுபட்டார்கள். தன்னலமற்ற சேவை. மதப்பிரசாரம் நடைபெற்றது தான், ஆனால் கல்வி பணி, சமூக பணி,
பெண்களின் உயர்வு, பெண்களின் சுகாதாரம் என்பனவற்றில் அவர்கள் ஆற்றிய பண்பினாலே தான், அவர்கள் ஆற்றிய சேவையினாலே தான் இன்று யாழ்ப்பாணம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இதை நாங்கள் உலருக்கு அறிவிக்க வேண்டும். இதை பற்றித்தான் நான் அடிக்கடி எழுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் இந்த மிஷனரிமாருடைய கல்வி சேவை, வைத்திய சேவை, சிலர் நல்ல எண்ணப்பாரோடு இவர்கள் நல்ல சேவை செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக இப்பொழுது போதனா வித்தியாசாலையில் இருப்பவர்கள் ஒரு மியூசியமே நம்பி இந்த மிஷனரிமாருடைய வேலைகளை பற்றிய புஸ்தகங்களையும் படங்களையும் போட்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல பண்பு. ஆனால் இப்படியான நல்ல மனம் படைத்தவர் இருக்கின்ற பொழுது சிலர் இந்த வகுப்புவாத சிந்தனையை, அதாவது இந்த கிறிஸ்தவர்களுடைய மிஷனரி வருகையினாலே நாங்கள் பலவிதமான இடுக்கண்களை சந்தித்தோம் என்று பிரசாரம் செய்கிறார்கள். இது தவறு. அவர்களுடைய வருகையினாலே நாங்கள் எவ்வளவோ நன்மைகளை பெற்றோம். ஏனென்றால் நாங்கள் யாழ்ப்பாணம் கல்வியிலே முன்னேறுவதற்கும், சுகாதாரத்தில் முன்னேறுவதற்கும், பெண்கள் உரிமைகளை பெறுவதற்கும் இந்த மிஷனரிமாருடைய சேவை மிக மிக முக்கியமானது என்பதை நாங்கள் அறிகிறோம். இதனாலே நான் இப்பொழுதும் பல நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் இந்த மிஷனரிமாரை பற்றிய நூல்கள். இதனோடு நான் பல்கலைக்கழகத்திலும் நான் விரிவுரைகள் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். பல்கலைக்கழகத்திலே 3 துறைகளில் நான் பணியாற்றுகிறேன். ஒன்று தமிழ் துறை, மற்றது கிறிஸ்தவ நாகரிகத்துறை, மற்றது மொழிபெயர்ப்பு துறை. ஆகவே இப்பொழுது என்னுடைய வேலை எழுத்து, மற்றது பல்கலைக்கழகத்திலே கற்பித்தல், இந்த 2 நடைபெறுகிறது. எனக்கு உடல் ரீதியாக அதிக பிரச்சனைகள் இல்லை. என்னுடைய கண், காது, பேச்சு எல்லாம் அப்படியே இருக்கிறது. இனி கொஞ்ச காலத்திலே அவைகள் ஒழிந்து போனால் நான் அவற்றையெல்லாம் செய்ய முடியாத ஒரு காலகட்டம் வரும். இப்பொழுது புஸ்தகங்கள் எழுதுவதும் படிப்பிப்பதும், ஆங்கிலம் வீட்டிலே ஆங்கில வகுப்பு கொண்டிருக்கிறது, இவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். பயனுள்ள நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். வரதராஜன் எழுதினார், எல்லா வேலை முடிந்த பிறகும் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதுதான் எழுத்து வேலை, நான் சாகும் வரை எழுதி கொண்டே இருப்பேன் என்றார் வரதராஜன். அது மாதிரித்தான் நானும் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு பெண்மணி வருவார், ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல சொல்ல எழுதுவார். கடைசியாக நான் ஆங்கில இலக்கிய வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை தமிழிலே எழுதினேன். அது நல்ல வரவேற்பு பெற்றது. அதுக்கு பிறகு இப்பொழுது மேனாட்டு இசை வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை தமிழிலே எழுதுகிறேன். அப்பொழுது இந்த RAF ராமநாத அகாடமிய பயன்பால் ஒரு விரிவுரையாளர் சொன்னார், ஐயோ அந்த ஒரு புஸ்தகம் வந்தால் எங்களுக்கு இவ்வளவு உதவியாக இருக்கும், மேனாட்டு இசையை பற்றி எங்களால் படிப்பிக்க முடியாமல் இருக்குதேன். அப்போ மேனாட்டு இசை வரலாறும் அதனுடைய முக்கியமான அம்சங்களும் என்று எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனபடியினாலே இப்பொழுது எழுத்து வேலை தான் எனக்கு முக்கியம். அதனோடு இந்த பழைய மாணவர்கள் வருவார்கள், அந்த கலாநிதி பட்டத்திற்கு, முதுமானி பட்டத்திற்கு இதுகளை வழிகாட்டுங்கள், இது எங்கே இந்த புஸ்தகம் எடுக்கலாம் என்றால் அதை நான் வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்தியாவுக்கு போவது நல்ல விருப்பம். நான் ஒவ்வொரு வருஷம் ரிட்டையர் பண்ண பிறகு நான் ஒவ்வொரு வருஷம் இந்தியாவுக்கு போய்விட்டுத்தான் வருவேன். ஏனென்றால் இந்தியாவினுடைய சிறப்பு என்ன, லேண்ட் ஆஃப் புக் கல்ச்சர். அங்கே இருக்கிற புஸ்தக சாலைகளுக்கு ஒரு முறை போய்விட்டு வந்தால் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். இதைத்தான் நான் மாணவர்களுக்கும் சொல்லுகிறேன். இந்தியாவுக்கு போகாமல் உங்களுடைய கல்வி பூர்த்தி அடையாது. போய் பாருங்கள், ஹிகன்போதம்ஸை பாருங்கள், மற்ற பெரிய பெரிய புஸ்தக சாலைகளை பார்த்து உங்களுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். யாழ்ப்பாண கல்லூரியினுடைய அதிபராக நீங்கள் இருந்த காலத்தில் கல்லூரியின் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்த செயல்பாடுகள் என்ன? அதிபராக இருந்த பொழுது நான் சில மாற்றங்களை செய்தேன். முதலாவதாக ஆசிரியர்கள் வெளியே போவதை நிறுத்தியது, 2வது யூனிஃபார்மை கொண்டு வந்தது, 3வது பள்ளிக்கூட கொப்பிகளை ஆசிரியர்கள் திருத்த வேண்டும்.
அப்படி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக நடந்தது. ஆனால் இந்த உள்நாட்டு போர் இயக்கத்தினுடைய தலையீடு இதுகளினாலே நடவடிக்கைகள் ஒன்றும் எடுக்க முடியவில்லை. ஒரு பக்கம் ஸ்ரீலங்கன் ஆர்மி, இந்தியன் ஆர்மி, ஐபிகே, எல்டிடி இப்படி குழப்பங்கள் இருந்தது. ஆனபடியினாலே நான் மகிழ்ச்சியோடு இந்த பேராயர் பதவியை எடுத்தேன். 1993ஆம் ஆண்டு. அதில் இருந்து எனக்கு 65 வயதாக மட்டும் அந்த பதவியை நடத்தினேன். அந்த காலத்திலும் நூல்கள் பலவற்றை எழுதினேன். இன்றும் பல நூல்களை எழுதி கொண்டுதான் இருக்கின்றேன். யாழ்ப்பாண கல்லூரி அண்மையில் தன்னுடைய 200வது ஆண்டை நிறைவு செய்தது. 200வது ஆண்டை கொண்டாடிய யாழ்ப்பாண கல்லூரிக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நீங்கள் தருகிற செய்தி என்ன? இன்று யாழ்ப்பாண கல்லூரி நாங்கள் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், தொன்மை மறவேல், அதாவது பழமையை மறந்து விடாதீர்கள். துரதிர்ஷ்டவசமாக இன்று தொன்மை பழையவைகளை அறிந்தவர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படி எங்களுடைய இடம் நடைபெற்றது என்பதை அறியாமல் இருக்கிற பொழுது இவற்றை ஞாபகமூட்டி கொண்டிருக்கின்ற ஒரு செயல் இருக்க வேண்டும். எங்களுடைய பத்திரிகைகள் மூலமாகவும், சொற்பொழிவுகள் மூலமாகவும், எங்களுடைய கட்டிடங்கள் மூலமாகவும் இதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, யாழ்ப்பாண கல்லூரி இப்பொழுது பலவிதமான சவால்கள். முந்தினென்றால் யாழ்ப்பாண கல்லூரி தான் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயே மிகச்சிறந்த கல்லூரி என்ற பெயர் பெற்றிருந்தது. இப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம், ஸ்டாண்டர்டைசேஷன் இவை காரணமாக பிற இடங்களிலிருந்து மாணவர்கள் வருவது குறைவு. ஆனபடியினாலே இருக்கிற மாணவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்ஸை கொடுத்து சிறந்த மாணவர்கள் எம்மோடு தொடர்ந்து படிப்பதற்கு வசதிகளை வழங்க வேண்டும். இப்போ அதிகமாக இந்த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு மாணவிகள் பெண்கள் பாடசாலைகளை நோக்கி போகிறார்கள். அதாவது ஹிந்து லேடிஸ், பம்படி, சுண்டிக்குழி என்று போகிறார்கள். அவர்கள்தான் நான் அதிபராக இருந்த பொழுது சொன்னேன், ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதென்றால் கேர்ள்ஸ் தான். அவர்களிருந்து அவர்களை காப்பாற்றி கல்லூரியிலே படிக்கும்படி செய்ய வேண்டும். சிறந்த மாணவிகள் அப்ளை பண்ணினால் நான் ஒன்றும் நீங்கள் பே பண்ண வேண்டாம், நீங்கள் ஜாயின் த ஸ்கூல் என்று சொல்லிவிடும். ஏனென்றால் மாணவிகள் சிறப்பாக இருந்து நல்ல நல்ல ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணினால் கல்லூரி எழும்பும், கல்லூரியிலே சிறப்பு ஏற்படும். ஏன், மாணவர்களிலே இந்த ரிசல்ட்ஸிலேத்தான் கல்லூரியை ஜட்ஜ் பண்ணுறார்கள். அது நாங்கள் விரும்பினால் என்ன, விரும்பாவிட்டால் என்ன, ஓஎல் எத்தனை, ஏஎல் எத்தனை, பயோவில் எத்தனை பேருக்கு 3A, மத்ஸில் எத்தனை பேருக்கு 3A. இதுதான் ஒரு கல்லூரியை அளவிடுகிற ஒரு கோலாக இருக்கிறது. இதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே நல்ல மாணவர்களை நம்மோடு வைத்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் மற்ற கல்லூரிகள் கொடுக்காத எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். சிறந்த மாணவர்களை நம்மோடு வைத்து கொள்வது, சிறந்த மாணவர்களை பெற்றுக்கொள்வது, இது ரெண்டும் அவசியம். இப்பொழுது பழைய மாணவர்கள் நன்றாக உதவி செய்கிறார்கள் என்று அறிகிறேன். பலவிதமான கட்டிடங்களுக்கும் மைதான வேலைகளுக்கும் கிரவுண்டுக்கெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். அவர்களுடைய உதவி எங்களுக்கு அவசியம். நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும், முன்பு நாங்கள் பழைய மாணவர்களை கவனிக்கவில்லை. ஏன் கவனிக்கவில்லை? ஏனென்றால் எங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து பணம் வந்து கொண்டது. நாங்கள் கவனிக்காமல் விட்டபடியினாலே அவர்களோடு எங்களுடைய உறவு கொஞ்சம் குறைந்து விட்டது. ஆனபடியினால் தொடர்ந்து இந்த உறவை பேண வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். உங்களுடைய பழைய மாணவர்களோடும் உங்களுக்குமான அந்த உறவு இன்று எப்படி இருக்கிறது? ஒருவன் படிப்பித்து விட்டால் அவன் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் சிலர் அப்படி அல்ல. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் குருவுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனபடியினாலே அதுதான் என்னுடைய மூலதனம். நான் பணத்தை அதிகம் தேடவில்லை. இப்பொழுது இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டார்கள்.
ஆனால் இங்கே இருக்கிற நிம்மதியும் இங்கே இருக்கின்ற அரவணைப்பும் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் இங்கே இவர்கள் எங்களை தேடி வருகிறார்கள். தான் இந்த பாடலை நான் அவர்களுக்கு சொல்லுவது கண்ணதாசனுடைய பாடல். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இது என்னுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக நான் கருதுகிறேன். நான் பொருளை தேடவில்லை, இங்கேயே இருந்து விட்டேன். ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கள் சொந்தமாக இருக்கிறது. அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி சார். பல மாணவர்களினுடைய உள்ளங்களை வென்றவர் நீங்கள். ஆசிரியராக, அதிபராக, தமிழறிஞராக, நூலாசிரியராக, பேராயராக உங்களுடைய பயணம் விரிவானது. என்ற போதிலும் தனிப்பட்ட எஸ். ஜெபனேசன் என்பவரது மனதுக்கு நெருக்கமான அந்த சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி. சுப்பிரமணிய பாரதியார் எனக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டதென்றால், யாழ்ப்பாண கல்லூரியிலே அப்பொழுது ஒரு தமிழ் விழா நடந்தது. பாரதி விழா இல்லை, ஒரு தமிழ் விழா. அதிலே ஒரு போட்டி வைத்தார்கள். முதலான பரிசு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பரிசாக ஒரு பாரதியார் கவிதை தொகுப்பை அளித்தார்கள். அப்பொழுது அந்த தமிழ் விழாவுக்கு பிரதம விருந்தினாக வந்தவர் சிவராமலிங்கம் என்று யாழ் இந்து கல்லூரி ஆசிரியர். அவருடைய கையில் இருந்த அந்த பாரதியின் புஸ்தகத்தை, அப்பொழுது அந்த புஸ்தகத்தினுடைய விலை ₹1 மலிவு பதிப்பு பாரதியார் பாடல்கள். அதுக்கு பிறகு அதை படிக்கின்ற பொழுது, பாரதியாரை நான் பார்க்கின்ற பொழுது, அவரிடத்திலே பல நல்ல நோக்கங்கள் இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லலாம், he was associated with good causes. அதாவது பெண்கள் விடுதலை பெற வேண்டும், மற்றது சாதி வேற்றுமை அகல வேண்டும், மற்றது தமிழ் கவிதை விடுதலை பெற வேண்டும், நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தம்மையே அர்ப்பணித்தவர். ஆனபடினாலே அவருடைய லட்சியங்கள் மிகவும் உயர்வானவை. ஆனபடினாலே நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே சொல்ல, எங்களுக்கும் பாரதிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாங்களும் பெண்கள் விடுதலை என்று போராடுகிறோம், நாங்களும் சாதி வேற்றுமை அகல வேண்டும் என்று பாடுகிறோம். நாங்களும் இப்படி செய்கிற பொழுது பாரதியை நாங்கள் நினைவு வேண்டும். நான் ஒரு முறை வகுப்பிலே கேட்டேன், பாரதியினுடைய மகா வாக்கியம் எது சொல்லுங்கள் என்று. ஒரு மாணவர் சொன்னார், பாப்பா பாட்டிலே கடைசி சரணம், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. இதுதான் பாரதியினுடைய மகா வாக்கியம், பாப்பா பாட்டினுடைய கடைசி சரணம். அப்படி இவருடைய உயர்ந்த லட்சியங்களோடு அவர் வாழ்ந்து 39 வயதிலேயே இந்த உலகத்திலிருந்து பிரியாவிடை பெற்ற பாரதி என்றும் எங்களுக்கு அறிவூட்டி கொண்டே இருக்கிறார். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பாரதியினுடைய சிந்தனைகளை பரப்புவது நல்லது. இதற்காக எனக்கு ஒரு அவார்டு இந்தியாவிலிருந்து வந்து தந்தார்கள். என்னுடைய அவார்டு இங்கே இருக்கிறது. அது பாரதி சங்கம், சென்னை பாரதி சங்கம் ஒரு வருஷத்துக்கான அவார்டை, பாரதியினுடைய சிந்தனைகளை பரப்புவதற்கு கொடுக்கிற அவார்டை எனக்கு கொடுத்து விட்டு போனார்கள். ஏனென்றால் நான் இங்கே யாழ்ப்பாணத்திலே, இலங்கையிலே பாரதியினுடைய சிந்தனைகளை பரப்புகிறேன் என்று கொண்டு வந்தார்கள். காலப்போக்கில் மறைந்து போன, புழக்கத்தில் இல்லாத பல ஓலைச்சுவடிகளை நீங்கள் படிக்கக்கூடியவர் என்று நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்களேன். ஓலைச்சுவடிகள் இப்பொழுது உங்களுக்கு பெரிய சோகம், அது தெரியும் உங்களுக்கு. இந்த யூனிவர்சிட்டி, இந்த ஜப்னா பப்ளிக் லைப்ரரி, அதை எரிச்சு போட்டாங்க. அப்போ அந்த இருக்கிற காட்சியை சகிக்க முடியாமல் தான் ஃபாதர் டேவிட் அந்த காட்சியை கண்ட பொழுதே இறந்து விட்டார். அப்போ தான் பல ஓலைச்சுவடிகள் இருந்தன. ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. இப்பொழுது சிலர் கொண்டு போய்விட்டார்கள். ஒரு முறை மகாபாரத ஈடு முழுவதும் என்கிட்ட இருந்தது. மகாபாரத ஈடு அப்பொழுது சரியான விலை. பிறகு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துவிட்டது. ஒருவர் தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடுக்கனை கழட்டி விட்டு ஒரு மகாபாரத ஈடு வாங்கி கொடுத்தார். அதை கொடுத்த பொழுது நான் என்னிடம் இருந்த அவர் அதை என்னென்றால் உங்களுடைய பிற்காலத்திலே ஒரு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இல்லை விட்டால் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குற மாதிரி அவர் என்ன செய்தார், பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று
ஒரு மகாபாரத ஈடை வாங்கி கொடுத்தார். அதுபோல் என்னிடம் ஒரு மகாபாரத ஈடு இருந்தது. இந்த உள்நாட்டு கழகத்திலே என்னிடத்திலே ஒருவர் வாங்கி கொண்டு போயிட்டு பிறகு சுலபமாக சொல்லிவிட்டார், அது அந்த இராணுவம் கொண்டு போயிட்டது என்று. அதை நாங்கள் வாசிக்கலாம். அந்த எழுத்துக்களுக்கு கண்டு இது இருக்குது, ஒரு கி, இந்த எழுத்து இது, இந்த எழுத்து இது என்று இருக்குது. வாசிக்கிறதுலேயே பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய ஏடுகள் எல்லாம் போய்விட்டன என்று தான் நான் சொல்ல வேண்டும். தொடரும் ஆன்மீக கல்விசார் பயணம் என்கிற நீங்கள் எழுதிய நூலின் கடைசி பக்கத்தோடு இந்த தொடரை நிறைவு செய்யலாம் என நான் கருதுகிறேன். கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை என்றார் கண்ணதாசன். இறுதி வரை சமுதாயத்திற்கு நன்மை அளிக்கும் வேலைகளில் மனிதன் ஈடுபட்டு உழைக்க வேண்டும். ரயில் தண்டவாளத்தில் ஓடுகின்றது என்ற தலைப்பில் சுந்தர ராமசாமி ஓர் அழகான கதை எழுதினார். ரயில் ஓடுகின்றது, பாலத்திற்கு மேலாக மலை குகைகளுக்கு ஊடாக வனாந்தரங்களை ஊடறுத்து நதிகளை தாண்டி ரயில் ஓடுகின்றது. அதற்குள் இருந்து கும்மாளமடிப்பவர்கள் சிலர், அதற்கு வெளியே நின்று கல் எறிபவர்கள் சிலர். ரயில் தண்டவாளத்தில் ஓடுகின்றது. நானும் இன்று வரை 70 வருடங்களுக்கு மேலாக தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ரயில். ஆனால் இப்பொழுது நான் கடுகதி ரயில் அல்ல. ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் நின்று நீண்ட மூச்சு விட்டு கூவென்று ஒலி எழுப்பி பயணத்தை தொடர்கிற கூட்ஸ் ரயில். ரயில் தண்டவாளத்தில் ஓடுகின்றது. வானமே எல்லையாக, யாருமே கல்லெறியவோ குழப்பவோ முடியாத ஆராய்ச்சி எழுத்து துறைகளுக்கூடாக எனது ரயில் ஓடுகின்றது. இறைவன் நித்திய இளைப்பாறுதலை அருளும் வரை தண்டவாளத்தில் இந்த ரயில் ஓடிக்கொண்டே இருக்கும். மிகச் சிறப்பான, மனம் திறந்து பல தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டீங்க. ஆசிரியராக உலகெங்கும் வாழ்கிற பல மாணவர்களின் உள்ளங்களை வென்றவர் நீங்கள். இன்னும் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறை ஆசையோடு தமிழுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உங்களால் முடிந்தவரை தொண்டாற்ற மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.